UPSC Civil Services Prelims 2025 எல்லாரும் எழுதிருப்பீங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு மோஸ்ட் ஆஃப் யூ would have checked key. ஸோ எல்லாருமே அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த ஜங்ஷனில் நம்ம குரூப் 1 படிக்கலாமா, இல்லை UPSC மெயின்ஸ் இப்போயே படிக்க ஆரம்பிச்சிடலாமா, இல்லை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸில் இருக்கும். ஸோ UPSC மெயின்ஸுக்கு வந்து நம்ம KingMakers IAS அகாடமியில் we are launching main strategic learning program and daily target mains, that is daily answer rating program from June 2nd. So June 2nd அன்னைக்கு KingMakers உடைய mains test series and daily answer rating program உடைய orientation நடக்க போகுது. So it's going to happen this Monday. So இந்த mains programல we have planned it in such a way that we are going to align it with UPSC standard. So UPSCல கேட்கப்படுற வெர்பாட்டியம் அதோட PYQ அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது அண்ட் UPSCல எந்த மாதிரியான ஆன்சர் ரேட்டிங் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் ரீட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அண்ட் மென்டர்ஷிப் அண்ட் ஆன்சர் கரெக்ஷன் அண்ட் ஃபீட்பேக் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமில் இப்போ நடந்து முடிந்த UPSC ப்ரிலிம்ஸில் நம்ம KingMakers உடைய ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம், தட் இஸ் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ்லேருந்து எந்த அளவுக்கு UPSC ப்ரிலிம்ஸில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த PSLP டெஸ்ட், அதாவது ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராமில் we are having a team with the people who have cleared prelims. ஸோ எஸ்பெஷலி பிரபாகரன் சார். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் டீமோட பிரபாகரன் சாரோட தலைமையில் எடுக்கப்பட்ட அந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸில் many questions have reflected in the UPSC Civil Services 2025. ஸோ ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷன் எடுக்கிற பிரபாகரன் சார் வந்து he has cleared many prelims and he led this question setting program. ஸோ அவர் வந்து இந்த ப்ரோக்ராமில் மெயின் அஜெண்டாவாக வச்சுருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே UPSC உடைய வெர்பாட்டியமில் இருக்கணும். UPSC கொஸ்டின் பேப்பரில் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்களோ, என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணுறாங்களோ அதே ஸ்டைல் எடுத்து அந்த ஸ்டைலை ட்வீக் பண்ணி நம்ம ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அஜெண்டாவாக வச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி ஸ்டாட்டிக்கில் எவ்வளோ போர்ஷன் எடுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸில் எவ்வளோ போர்ஷன்ஸ் எடுக்கணும், எத்தனை 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப் இருக்கணும், எத்தனை 2 ஸ்டேட்மெண்ட் டைப் இருக்கணும், எத்தனை அசெஷன் அண்ட் ரீசனிங் இருக்கணும், எத்தனை மேட்ச் தி ஃபாலோயிங் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே UPSCயோட PYQயோட ரெஃபரன்ஸை வச்சு பிளான் பண்ணி டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணதுனால we had a decent number of strikes in this year's UPSC prelims. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் தான் வந்து we'll also be having for the mains program. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 35 questions we had direct and indirect reflection. Direct அப்படியே question வந்து reflect ஆனது 14 questions in the prelims and indirect வந்து ஒரு சில part reflect ஆனது 21 questions. So this is the reflection which we have got. So KingMakers we conducted 3 important programs. One is prelims strategic learning program, that is a conventional prelims test series. Second was prelims core enhancement test. So this was a 50 days plan where we used to give daily 50 questions and ask the aspirants to write. So அந்த செட்டில் இருந்து questions and good morning test. So daily basisல we provide daily current affairs questions. So in the 3 program we had all the reflections. I'll quickly run through the reflections. So like for example PM போய் ஃப்ரான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண AA Action Summit which happened in Paris. ஸோ அது பார்த்தீங்கன்னா we already took that in the good morning test. ஸோ அதே மாதிரியான கொஸ்டின் அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு we have taken the same question in the good morning test. That is our daily current affairs initiative. So Indian Railways ஓட கவச் பற்றி வந்து there was a prelims question and we also had the similar questions from the கவச் technology. ஸோ அதே அங்கேயும் RFID டெக்னாலஜி வச்சு கேட்டிருந்தாங்க, இங்கேயும் நம்ம டெக்னாலஜி வச்சு we planned the particular question. Circular economy directly we has which one of the following best describe circular economy and இங்கேயும் circular economy னா என்ன அப்படிங்கிறது தான் we had the questions. Next வந்து this was respect. So this is the most accurate prediction. So KingMakers கேட்கப்பட்ட question என்ன அப்படின்னா, which of the following come under alternative investment fund? Exact question was asked in UPSC. Which of the above are treated as alternative investment fund? So இது வந்து KingMakers ஓட PSLP economy testல நம்ம இந்த வாட்டி வச்ச question. நம்ம ரேண்டமா வந்து which of the following is a financial instrument அப்படிங்கிற ஒரு PYQ ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு, இல்லை which of the following is a capital instrument, capital market instrument அப்படிங்கிற question ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இதை வந்து டிசைன் பண்ணோம். But luckily we got the same question in the preliminary. So aspirants were very happy seeing this. So இது அப்படியே PSLPலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆன ஒரு கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கெமிக்கல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி ஆர்டிஃபிஷியல் ரெயினில் பொட்டாசியம் அயோடைட் சில்வர் அயோடைடுன்னு கொடுத்து தேர் வாஸ் அ டைரக்ட் கொஸ்டின். த சேம் கொஸ்டின் வாஸ் ஆஸ்ட் இன் தி UPSC, பொட்டாசியம் அயோடைட் அண்ட் சில்வர் அயோடைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ககன்? அண்ட் ஹியர் வி ஹேட் அ கொஸ்டின் ஃப்ரம் ககன். So irrespective of Gagan not being in the current affairs for a long period of time, we incorporated it. ஸோ அதே மாதிரி அரகட்டா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இங்கேயும் வந்து we had a question based on அரகட்டா because அரகட்டா was part of the PYQ. ஸோ அது UPSC PYQலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம அரகட்டா வச்சோம். ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாராஸ், அரகட்டா அண்ட் மகாரட்டா அப்படிங்கிற இது மூணுமே பார்த்தீங்கன்னா UPSC PYQவில் வந்த கீவேர்ட்ஸ்.
நம்ம பிவைக்யூவில் வந்து கீவேர்ட்ஸை எடுத்து அது 3 ஸ்டேட்மெண்ட் டைப்பாக அங்கே கொஸ்டினில் டிசைன் பண்ணோம். அந்த கொஸ்டினை வச்சு நம்ம ஒன்று கேட்டால் யூபிஎஸ்சி அவங்க பிவைக்யூலேருந்து ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் தி பர்பஸ் ஆஃப் பிவைக்யூ. ஸோ நீங்கள் பிவைக்யூ பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை செட் பண்ணும்போது நமக்கு டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நிறைய வாட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சேம் பேட்டர்ன் விச் ஆர் கோயிங் டு ஃபாலோ ஃபார் தி மெயின்ஸ் ப்ரோக்ராம். இப்போ நம்ம வர கரண்ட் எம்எஸ்எல்பிலையும் நம்ம இதே ஸ்ட்ராட்டஜியை தான் அடாப்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் வாட் இஸ் த ஒர்க் தே ஹவ் ரிட்டன். ஸோ இங்கே மகேந்திரவர்மன் ரோட் மட்டவிலாசா. ஸோ ஹூ மட்டவிலாசா மகேந்திரவர்மன். த சேம் ரிஃப்ளெக்ஷன் வி காட் இன் தி ஹிஸ்ட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் அபவுட் தி ட்ராவலர்ஸ் who came into India, and there was a question regarding Fahen, who is a traveler. So எந்தெந்த traveler எந்தெந்த டைமில் வந்தாருன்னு பார்த்துக்கலாம். So we had a question regarding Mahajanapadas which is lying. So Mahajanapadas rivers வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. Mahajanapadas Indo-Gangetic plain-க்கு வெளியே இருக்கிற Mahajanapada எதுன்னு நம்ம கேட்டிருக்கோம். linking the same river and Mahajanapada. So river and Mahajanapada வச்சு there was a question. ரொம்ப நாளாக UPSC PVQல Mahajanapadவே இல்லை. After a long period of time that was a comeback. Objectives of non-cooperation movement-ஆக இருக்கலாம், or with respect to founder of self-respect movement. Founder of self-respect movement-லாம் யாருமே கிளைம் பண்ணக்கூடாது, ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ. ஓகே, ஸோ ஃபவுண்டர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் எல்லாரும் பை டிஃபால்ட்டாக போட்டிருக்கணும். ஸோ வி ஹேட் அ கொஸ்டின் ரிகார்டிங் ககன்யான், வி ஹேட் அ கொஸ்டின் ரிகார்டிங் ஆக்சியாம் மிஷன், வி ஹேட் அ கொஸ்டின் ரிகார்டிங் ஸ்பேடெக்ஸ் மிஷன். 3 மிஷன் பற்றி தனித்தனி கொஸ்டின்ஸில் வி ஹவ் இன்கார்பரேட்டட் இன் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ அது மூலமாக வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டினை நம்ம பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறப்போவே we tend to think, see, we had SPADEX. So all the 3 things which was asked in the PSLP, it was there in the question. Okay. So which of the following is part of capital receipt? Which of the following is part of the capital receipt? The same, repeat. But this is an easy question. இது வந்து எல்லா வருஷமும் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. Fiscal deficit ஓட ஃபார்முலா வச்சு நம்ம கேட்டோம். So see this question. Which of the following is the purpose of PM Suryagar Mufti Bijli and PM Suryagar Mufti Bijli question இருக்கட்டும். Or take the question with respect to UPI. ஸோ யூபிஐயாக இருக்கட்டும், யூபிஐ எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி வந்த கொஸ்டினாக இருக்கட்டும். விச் ஆஃப் தி அபோவ் இஸ் தி அசெட்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி இன்கம் ஆஃப் தி ஆர்பிஐ. ஸோ கிட்டத்தட்ட சேம் வந்து நம்ம வி ஆர் ஏபிள் டு பிரிங் இன். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வி ஆர் ஏபிள் டு பிரிங். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீக்கர் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், ஏன்னா ப்ரிவிலேஜஸை பேஸ் பண்ணி டேரெக்டாக கொஸ்டின் இருந்துச்சு. கவர்னரை பேஸ் பண்ணி வி டுக் தி கொஸ்டின். வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்ட் ஆர்டினன்சஸ் வி ஹேட் தி கொஸ்டின். எதுக்கெல்லாம் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் வேணும், எதெல்லாம் கான்ஸ்டியூஷன் பாடி இன்டர் ஸ்டேட் கவுன்சில் பற்றி கேட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி தேர் வேர் மெனி ரிஃப்ளெக்ஷன்ஸ் விச் were taken here. And with respect to turmeric, largest 4 producers எதுன்னு கேட்டிருந்தோம், அதுதான் வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக லார்ஜஸ்ட் 4 ப்ரொடியூசராக நமக்கு இங்கே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து we had the reflections from our film. So we also had the question regarding clay. So clay பற்றி there was a question, and இங்கேயும் வந்து clayயோட characteristics வச்சு there was a question. So அந்த clayயோட characteristics தெரிஞ்சிருந்தா we could have predicted it. So how many of the above are part of BRICS? So BRICSல இந்தோனேஷியா மெம்பர் அப்படிங்கிறது அங்கே இன்டெரக்டாக வந்துருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சொல்லிட்டே போகலாம். this year's success of the Prelims strategic learning program. ஸோ மைனர் மினரல்ஸில் எந்த கவர்மெண்ட்டோடைய பவர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி we had many questions which is reflected in this year's mains examination. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், எல்லாரும் பாருங்கள். அண்ட் இதை மாடலை பேஸ் பண்ணி we are going to launch a மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ். ஸோ மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இதே மாதிரி நம்ம பிவைக்யூ ஸ்டடி பண்ணி பிவைக்யூ ஸ்ட்ரக்சரை பார்த்து அதோட வெர்பாட்டியமை பார்த்து தான் டிசைன் பண்ணியிருக்கோம். பிரபாகரன் சார் அண்ட் அலாங் வித் பிரபாகரன் சார், மீ அண்ட் தமிழ் பிரபாகரன் சார், அண்ட் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் திஸ் இயர்ஸ் டாப்பர்ஸ் ஆஃப் KingMakers சரண்யா அண்ட் ஹரிகிருஷ்ணன். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் we are going to handle the main strategic learning program, and we are also learning DT mains as a part of it. So இந்த main strategic learning programல பார்த்தீங்கன்னா we have planned almost 8 tests. ஸோ 8 டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸோட. ஸோ இனாக்ரேஷன், ஸோ ஹவு திஸ் டெஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, the test is going to the session is going to be inaugurated on June 2. So June 2 அன்னைக்கு inauguration இருக்கும். I will be giving the orientation for the entire session. So முதல் inauguration sessionும் DT mains-ஓட முதல் 2 நாளும் it's free open demo, எல்லாருமே அட்டென்ட் பண்ணலாம். ஸோ inauguration sessionக்கு வாங்க, அன்னைக்கு orientation பார்ப்போம். Day 1 and Day 2 of the DT mains program வாங்க, அன்னைக்கும் வந்து it is open to all, எல்லாரும் வந்து அட்டென்ட் பண்ணலாம். And based on that you can decide over joining the entire course. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ June 9th அன்னைக்கு we are having the history test. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டோட சிலபஸை தான் நம்ம 4 பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பிரேக் டவுன் பண்ணி Day 1, Day 2, Day 3, Day 4 அப்படின்னு நம்ம உடச்சிருக்கோம்.
ஸோ இந்த சிலபஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ June 2 அன்றைக்கி இனாக்ரேஷன் நடக்கும். June 3 அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வில் கம் ஃபார் தி கிளாஸ். ஸோ ஹரிகிருஷ்ணன் சார் வில் பி டிஸ்கசிங், ஹீ இஸ் தி ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். ஸோ அதனால் ஹரிகிருஷ்ணன் சார் ஹி வில் பி டிஸ்கசிங் அபவுட் தி ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சரோட சிலபஸ் பிரேக் டவுன் பண்ணுவார், சிலபஸ் பேட்டர்னை டிஸ்கஸ் பண்ணுவார், பிவைக்யூஸ் எந்தெந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கு, அந்த பிவைக்யூஸ் நம்ம எப்படி படிக்கலாம், எப்படி வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் நோட்ஸ் எடுக்கலாம், நம்ம ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸில் என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம், என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் டிஸ்கஸ் பண்ணுவார். இதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஸ்டின் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், எங்கே டயக்ராம் வரையலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி வேல்யூ அடிஷன்ஸ் தான் உங்களுக்கு டிடி மெயின்ஸ் கிளாஸில் இருக்க போகுது. ஸோ டிடி மெயின்ஸ் கிளாஸில் we will not be discussing the entire subject, but we will be discussing the PYQ analysis. We will be discussing how to handle the PYQ. We will be discussing how to structure the PYQ. We will be discussing what data to give in the introduction and conclusion. We will be discussing how you can use various notes throughout the internet and how you can use the artificial intelligence, ChatGPT, for your mains preparation. இந்த மாதிரி பல இன்புட்ஸை வந்து நம்ம பேஸ் பண்ணி அன்றைக்கி கொடுப்போம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா Day 2 அன்றைக்கி வருவீங்க. Day 2 அன்றைக்கி ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. 5 கொஸ்டின் டெஸ்ட் எழுதணுன்னா அந்த 5 கொஸ்டின் பற்றின ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு தென் we will go for the மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியாவில் ஹரிகிருஷ்ணன் சார் will be discussing this. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தோட எல்லாமே நீங்கள் வந்து டியூஸ்டே அன்றைக்கி will have the orientation. வெனஸ்டே அன்றைக்கி 1 hour டெஸ்ட் எழுதிட்டு திரும்ப வெனஸ்டே அன்றைக்கான ஓரியன்டேஷன் நடக்கும். அந்த வெனஸ்டே வந்து மாடர்ன் இந்தியாவோட ஓரியன்டேஷன் பேஸ் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் வந்து you will have the test on the Thursday morning. ஸோ அந்த மாதிரி டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து டெய்லி பேசிஸில் ஓரியன்டேஷன் இருக்கும். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து டெய்லி மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஹோல் பிளான் அபவுட் இட். இப்போ செகண்ட் டெஸ்ட் வந்து நம்ம எஸ்ஏ டெஸ்ட் இருக்கிறதுனால 4 நாளுமே எஸ்ஏ ஓரியன்டேஷன் தான் நடக்க போகுது. அதே மாதிரி தேர்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டி அண்ட் ஜியாகிரஃபி. ஸோ நம்ம 3வது டெஸ்ட்டில் இந்தியன் சொசைட்டி அண்ட் ஜியாகிரஃபி வச்சிருக்கிறதுனால 2 நாள், ஒரு நாள் வந்து சொசைட்டிக்கான ஓரியன்டேஷன் நடக்கும், 3 நாள் வந்து ஜியாகிரஃபிக்கான ஓரியன்டேஷன் நடக்கும். இப்போ ஏன் நம்ம வந்து ஜியாகிரஃபிக்கு 3 நாள், சொசைட்டிக்கு 1 நாள் கொடுத்துருக்கோம்? ஏன்னா சொசைட்டிலேருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் வருது? 50 கேள்விகள் 50 மார்க்குக்கு வருது. ஜியாகிரஃபிலேருந்து எவ்வளோ வருது? 100 மார்க்ஸ்க்கு வருது. ஸோ இந்த மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வி ஆர் கிவிங் தி வெயிட்டேஜ் பேஸ்ட் ஆன் தட். ஸோ பேசிக் ஐடியா அப்படின்னா சொசைட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் இல்லை 50 மார்க்ஸ் ஆர் 75 மார்க்ஸ். ஸோ 50 to 75 வந்து சொசைட்டியில் வேரி ஆகும். பட் ஜியாகிரஃபியில் ஆல்வேஸ் வி ஹேட் 100. ஸோ அதனால் அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்ததுக்கு ஏற்ற மாதிரி வி ஹவ் கிவன் தி வெயிட்டேஜ். ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, உங்களுக்கு மண்டே அன்றைக்கி வந்து எஸ்ஏ டெஸ்ட் எழுதுவீங்க, முடிச்சுட்டு டிஸ்கஷன் முடிச்சுட்டு போவீங்க. டியூஸ்டே அன்றைக்கி வந்து சொசைட்டியோட ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணுவீங்க. வெனஸ்டே அன்றைக்கி சொசைட்டியோட 5 கொஸ்டின்ஸ் எழுதிட்டு அன்றைக்கி ஜியாகிரஃபி ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணுவீங்க. ஜியாகிரஃபியை நம்ம 3ஆக பிரித்து 3 நாளுமே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் தி பிளான் வித் ரெஸ்பெக்ட் டு தி செகண்ட் டெஸ்ட். ஸோ அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் எம்எஸ்எல்பியோட அலைன் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் 1.2 அதோட 20 கொஸ்டின் நடக்கும். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமில் டெய்லி 5 கொஸ்டின் எழுத போகிறோம், 4 நாளைக்கு எழுத போகிறோம், 20 கொஸ்டின்ஸ் எழுதுவோம். வீக்கெண்டில் இன்னொரு 20 கொஸ்டின்ஸ் எழுதுவோம். ஸோ நீங்கள் எம்எஸ்எல்பி அண்ட் டிடி மெயின்ஸ் ரெண்டுத்தையும் கவர் பண்ணும்போது 40 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் ஏரியா கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எவ்ரி வீக் 40 கொஸ்டின்ஸ்னு போகும்போது வி ஆர் ஆல்மோஸ்ட் ஹேவிங் 10 வீக்ஸ். ஸோ இந்த 10 வீக்ஸில் 400 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம ஈஸிலி டச் பண்ணிடலாம், இன்க்ளூடிங் எஸ்ஏ. ஸோ இந்த 400 கொஸ்டின்ஸ் வந்து இட் வில் பி அ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ இதை வந்து இந்த வருஷம் கரண்ட்டாக மெயின்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தனி கரெக்ஷன் டீம் வச்சிருக்கோம். இந்த வருஷம் மெயின்ஸ் கொடுக்க போறவங்களுக்கு நிறைய மெயின்ஸ் எழுதுன சீனியர் ஃபேக்கல்டி டீம் தான் ஆன்சர் கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்க போறோம், இன்க்ளூடிங் தி டாப்பர்ஸ். நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை, ஆனால் நான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எழுதுறவங்களுக்கும் we are having a dedicated team who is going to give the mentorship and help. அண்ட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் அட்டம் கொடுத்தேன், நான் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தனி டீம் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி 3 விதமான ஆஸ்பிரன்ஸையுமே தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு we are structured this program. So this is the whole idea behind the MSLP. ஸோ இந்த MSLPயோட டீடைல்டு ஷெடியூல் அண்ட் சிலபஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அண்ட் கிங்மேக்கர்ஸோட வெப்சைட்ஸ் அண்ட் டெலிகிராம் சேனலில் போட போகிறோம். ஸோ அங்கே எல்லாருமே வந்து அதை பார்த்து யூ வில் கெட் தி ஐடியா அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த செஷனோடைய லான்ச் வந்து June 2 அன்றைக்கி நடக்குது அண்ட் முதல் 2 கிளாஸ் டெமோ கிளாஸ் ஆர் கோயிங் டு பி ஃப்ரீ. ஸோ எல்லாரும் வாங்க ஓரியன்டேஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள் on Monday. Thank you.